ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வாட்ச் பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்ச் டயலில் நான் டச் டயல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக், இது வந்து சாஃப்ட் எலாஸ்டிக் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் ஆட் பண்ணுறதுக்காக நான் ஹார்டின் பிளாஸ்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ஹெட்பின் ஜம்ப் ஸ்ப்ரிங் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கிளிப்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கிளிப் எதுக்கு தேவைப்படும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்கை கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதாவது டபுள் எலாஸ்டிக்காக நம்ம வந்து பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சமமான அளவு வச்சு இந்த லென்த்து, இது எத்தனை இன்ச்சுன்னு கேட்பீங்க நிறைய பேர். இது வந்து 5 இன்ச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு பக்கத்துக்காக தான் இதை நான் கட் பண்ணியிருக்கேன், 5 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு இந்த எலாஸ்டிக்கை ஒரு பக்கம், ரெண்டுமே இல்லை, ஒரே ஒரு பக்கம் மட்டும் வாட்ச் டயலோட ஒரு சைடு இருக்க ஹோல்ஸில் ஒன்றை மட்டும் உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். வாட்ச் டயல் இப்போ உள்ளே இருக்கும். நம்ம இப்போ இதில் அந்த ஹார்டின் பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நம்ம நார்மலான ஜெல்லி பீட்ஸ், கிராக்கிள் பீட்ஸ் இதை யூஸ் பண்ணியுமே வாட்ச் டயல் எல்லாம் மேக் பண்ணலாம். இந்த பீட்ஸ் எல்லாம் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பீட்ஸ் ஆட் பண்ணும்போது நிறைய பீட்ஸ்லாம் தேவைப்படாது. ஒரு 4-5 ஒரு பக்கத்துக்கு தேவைப்படும். நான் இப்போ ஒரு பக்கத்துக்கு 5 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நான் வந்து பிங்க்கு, ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பக்கம் ஆட் பண்ணியாச்சா, இன்னொரு பக்கமும் நம்ம இப்போ பீட்ஸை வந்து ஆட் பண்ணோம். நம்ம அப்படி ஆட் பண்ணும்போது இந்த பீட்ஸ் கீழே விழுந்துடலாம். அதனால் இந்த பக்கம் வந்து கிளிப் போட்டு வச்சிடுறேன், கீழே விழாமல் இருக்கிறதுக்காக. அதேமாரி நெக்ஸ்ட் சைடுக்கும் நம்ம எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துப்போம். அதே 5 இன்ச் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான். அந்த பக்கம் எப்படி நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும். எலாஸ்டிக்கை ஒரு பக்கத்தை அந்த வாட்ச் டயலுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம பீட்ஸை முன்ன சொன்ன மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இதை பீட்ஸ் கவுண்டில் தான் எடுத்துக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 6 இன்ச்சுக்கு பதிலாக அது 8 இன்ச்சு இருக்குது. ஸோ 3 பீட்ஸ் வந்து எக்ஸஸாகவே இருக்குது. நான் அதை அப்படியே எடுத்துடுறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பீட்ஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே ஹார்ட் ஷேப் இருக்கும். ஷேப் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஹார்ட்டு எல்லாமே ஒரே பக்கம் பார்க்குற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும். ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி அந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு நாட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி இந்த எலாஸ்டிக்கில் எப்படி நான் நாட் போடணுன்னு வீடியோவே போட்டிருக்கேன். தெரியாதவங்க அந்த நாட் போடுற வீடியோவை போய் பாருங்கள். நான் அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் நாட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணி நான் 3 வாட்டி இதில் நாட் போட்டிருக்கேன். இப்போ பேலன்ஸ் இருக்க அந்த எலாஸ்டிக்கை ரொம்ப நெருக்க கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டே கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நாட் எல்லாமே வெளியே தெரியுது. அந்த எலாஸ்டிக்கை இந்த பீட்ஸ் கூட இழுத்து விட்டாலே உள்ளே போயிடும். வாட்ச் பிரேஸ்லெட் வந்து நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு சாம்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். நான் வந்து சாம்ஸாக இந்த பீட்ஸையே வந்து இந்த ஹெட்பின்குள்ளே போட்டு சாம்ஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். பிங்க் கலர் ஹார்டின் பீட்ஸை வந்து ஹெட்பின்குள்ளே போட்டுக்கலாம். ஹெட்பின்னோட லென்த்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி சின்னதாக்கிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஆனால் தான் வந்து நமக்கு வந்து ரவுண்ட் நோஸ் வச்சு அதை ஷேப்பாக கொண்டு வர கரெக்டாக இருக்கும். இதையுமே எவ்வளோ ஷேப்பாக கொண்டு வரலாம் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஹெட்பின்னை வந்து பர்ஃபெக்டாக வளைக்கிறதுல தான் நம்மளோட பிரேஸ்லெட் வந்து நீட்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ இந்த ஹார்ட் சாம்ஸை நம்மளோட ஜம்ப் ஸ்ப்ரிங்கில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஜம்ப் ஸ்ப்ரிங்கை வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும், அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த வாட்ச் பிரேஸ்லெட்டில் ஃபஸ்ட்டு இருக்க ஒரு ஹார்ட் பக்கத்துலேயே இதை அட்டாச் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த சாம்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு ஜம்ப் ஸ்ப்ரிங்கை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். ஒரு முனையும் இன்னொரு முனையும் உள்ளே இருக்கணும். கரெக்டாக அதை நம்ம பண்ணாலே நம்ம ஜம்ப் ஸ்ப்ரிங் வந்து ஓப்பன் ஆகாது. இப்போ நம்ம வாட்ச் பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை கையில் போட்டு பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக அழகாகவும் இருந்துச்சு. இது நல்லா ஃபேன்சியான ட்ரெஸ்க்கெலாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட்ச் டயல் பிரேஸ்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கும் நான் சாஃப்ட் எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன், கிராக்கிள் பீட்ஸ் எடுத்திருக்கேன், மினி டயல் எடுத்திருக்கேன்.
இதுக்குமே வந்து நான் சாம்ஸ் அட்டாச் பண்ண போகிறேன். ஹார்டின் சாம்ஸும் ஜம்ப் ஸ்ப்ரிங்கும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்கை கட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம டபுளாக தான் கட் பண்ண போகிறோம். இதோட லென்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரே வாட்டி தான் கட் பண்ண போகிறோம். ரொம்ப லென்த்தாகவே கட் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் வந்து நான் வந்து 12 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். டபுளாக வச்சு 12 இன்ச்சஸ் வரும் இதில். இப்போ அதில் அட்டாச் பண்ண மாதிரி தான் டயலோட ஒரு பக்கத்தில் நம்ம இந்த எலாஸ்டிக்கை விட்டு எடுத்துக்கலாம். பீட்ஸு எல்லாமே இந்த எலாஸ்டிக்குள்ளே எப்போவும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ஸு எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இதோட லென்த்தை நாம் அளந்துக்கலாம். அதாவது ஸ்கேல் வச்சு இது எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பீட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிப்போம் கேப் இல்லாமல். இப்போ ஸ்கேல் வச்சு உங்களுக்கு அளந்து காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது 6 இன்ச்சை விட ஒரு பீடு எக்ஸ்ட்ரஸாக இருக்குது. நான் அந்த ஒரு பீடை மட்டும் எடுத்துடுறேன். இப்போ எப்படி நாட் போடணும் அப்படின்றத பாருங்கள். நாட் மெத்தடு அதே சேம் மெத்தட் தான். ஆனால் இதில் எலாஸ்டிக் நம்ம கட் பண்ணல. அது மட்டும்தான் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட். இதில் ஒரு பக்கம் இருக்க எலாஸ்டிக்கை நம்ம வாட்ச் டயலுக்குள்ளே விட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட் போடுறதுக்கு 2 எலாஸ்டிக் கிடச்சிருக்கும். இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சேம் மெத்தடில் தான் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம நார்மலாக எப்பயும் போகிற அதே நாட்டு தான். அடுத்து 2வது வாட்டி 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணிக்கணும். இது செகண்ட் நாட்டு. 3rd வாட்டியும் அதே மாதிரி 2 வாட்டி சுற்றிக்கணும். இது வந்து இப்போ நாட் வந்து லென்த்தாக இருக்கும்ல, அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம நாட் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த எலாஸ்டிக் வந்து அந்த இடத்துல வந்து அசிங்கமாக தெரியும். அதை எப்படி மறைக்கலான்னு பார்க்குறோம். இதில் வந்து அந்த எலாஸ்டிக்கை நார்மலாக உள்ளே இழுக்கிற மாதிரி இந்த பீட்ஸுக்குள்ளே இழுத்து விட முடியாது. அந்த வீடியோவில் நல்லா பாருங்கள். இந்த மாதிரி அந்த எலாஸ்டிக் நம்ம 2ஆக தானே போட்டிருந்தோம். அந்த 2த்தையும் இந்த மாதிரி அந்த பக்கத்தில் இந்த பீட்ஸுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அந்த நாட்டை பிடிச்சி இழுக்கும் போது இந்த சைடு வந்துடுச்சா, நம்ம அந்த சைடில் அந்த வாட்ச் டயல் பக்கத்துலேயே இந்த நாட் இந்த பக்கம் உள்ளே வந்துச்சு. இப்போ நம்ம பீட்ஸை உள்ளே சேர்த்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பீட்ஸ் எல்லாம் கரெக்டாக அலைன்மெண்ட் இருக்கும். அதேமாரி நம்ம அந்த போட்ட நாட்டுமே இதில் தெரியாது அசிங்கமாக. வாட்ச் பிரேஸ்லெட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து சாம்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். சேம் அதே அதில் சொன்ன மாதிரியே தான் ஜம்ப் ஸ்ப்ரிங்குள்ளே நம்ம வந்து இந்த ஹார்டின் சாம்ஸை ஆட் பண்ணி இந்த பீட்ஸுக்கு நடுவில் நம்ம இதை அட்டாச் பண்ணிட வேண்டியது தான். ஜம்ப் ஸ்ப்ரிங்கை வந்து கரெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் வீடியோவில் பாருங்கள். என்னோடய ஜம்ப் ஸ்ப்ரிங்கை நான் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்மளோட வாட்ச் பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 பிரேஸ்லெட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.